பெற்றோர்கள் தங்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். குறிப்பாக நம்முடைய வார்த்தைகள், குழந்தைகளுக்கு முன்னால் சண்டையிடுவது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கட்டும், குர்ஆன் சொல்கிறது குழந்தையை விட்டொழிப்போம். கணவன் மனைவியினுடைய எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பிறருக்கு முன்னால் சண்டையிடவே கூடாது. நம்முடைய தனிப்பட்ட அறைகளில் உரிமையோடு பேச வேண்டிய நிகழ்வுகளை எல்லாம் குழந்தையை பக்கத்தில் வைத்துக் கொண்டு எவ்வளவு மோசமாக பேசுகிறோம். குறிப்பாக ஆண்கள் மனைவியை கண்டிக்கிறோம் என்ற பெயர்ல ஆண்மை என்ற அந்த திமிரில் பல இடங்கள்ல பெத்தெடுத்த மகளுக்கு முன்னாடி மனைவியை அடிப்பது. பெத்தெடுத்த மகளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய கரத்தால் எந்த சூழலிலும் மனைவியாக இருக்கட்டும், பணியாளர்களாக இருக்கட்டும், தனக்கு கீழே வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், யாரையும் அல்லாஹ்வின் தூதர் அடித்ததில்லை. ஒரு குழந்தைக்கு முன்னாடி ஒரு வாப்பா உம்மாவை அடித்தால் அந்த குழந்தையினுடைய மனம் என்ன ஆகும் சகோதரி? முதலாக நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கத்தி எடுத்து குத்துறது தான் ஒருத்தனை கொலை செய்யறதுன்னு நினைக்கிறோம். கொலைகளிலேயே ஆகப்பெரிய கொலை என்ன தெரியுமா? ஒரு மனிதனினுடைய சிந்தனையை, ஒரு மனிதனினுடைய மனதை சாகடிப்பது. பச்சிலம் புள்ள, வளர்ந்து வரக்கூடிய புள்ள, 5 வயது புள்ள, 6 வயது புள்ள, அதுக்கு பிறகு நம்ம சமாதானமாகும். அது 2வது விஷயம். கணவனும் மனைவியும் சண்டையிடுவார்கள் இன்றைக்கு நாளைக்கு சமாதானமாக கூடிய சூழல் குழந்தைக்கு தெரியாது. ஆனால் குழந்தை எதை பார்க்கும்? வாப்பாவை இத்தனை நாட்களும் குடும்பத்தினுடைய ஹீரோவாக, உம்மாவினுடைய நேசனாக, உம்மாவினுடைய காதலனாக வாப்பாவை பார்த்த பிள்ளை முதல் முறையாக வாப்பா மிருகமாக மாறுவதை பார்க்கிறது. குழந்தைக்கு இப்பொழுதுதான் புரிய ஆரம்பிக்கும். கோபத்தை இப்படித்தான் வெளிக்காட்ட வேண்டும். மறுநாள் உம்மா குழந்தையை சத்தம் போடும் பொழுது, மறுநாள் குழந்தை தவறு செய்யும் பொழுது, உம்மா எகிரும் பொழுது வாப்பாவை விட 2 மடங்கு குழந்தை எகிர ஆரம்பிக்கும். பாதலாளின் அன்பு சகோதரி, முதலில் நம்முடைய குடும்ப ரீதியாக நம்முடைய பண்புகளை, நம்முடைய ஒழுக்கங்களை சீர்திருத்துவோம். குழந்தைகளை தொலை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. குழந்தைகளை நோன்பு வைக்க வேண்டி சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு எல்லாம் தெரியும். நோன்பு மாசம் இது ஒன்று போதும் உங்களுக்கு புரிகிறதுக்கு நான் நினைக்கிறேன். நாம எல்லாம் சகருக்கு எந்திரிச்சு நோன்பு வைப்போமா? மறுநாள் காலையில் புள்ள கேட்கும், நீங்களாம் நோன்பா? நானும் நோன்பு வைக்க போறேன். நாம புள்ள மேல உள்ள இறக்கத்துல 5 வயசு புள்ள, 6 வயசு புள்ள எப்படி மனம் வரும்? புள்ள பசியோடு இருப்பதற்கு 14 மணி நேரம் நாம சகருக்கு எழுப்புறேன்னு சொல்லுவோம், ஆனா எழுப்ப மாட்டோம். மறுநாள் புள்ள எந்திரிச்சு அழுவுமா இல்லையா? ஏன் என்னைய சகருக்கு எழுப்பல? அடுத்த நாள் புள்ள தூங்கவே தூங்காது. நாம தூங்குவோம், புள்ள எப்படி இருக்கும்? நான் நோன்பு, நம்ம என்ன கட்டளை இட்டமா? நீ நோன்பு வைக்கணும்னு சொல்லி நோன்பினுடைய சிறப்புகள் சகோதரி பேசியதை போன்று மணிக்கணக்காக நோன்பினுடைய சிறப்புகளை பற்றி குழந்தைக்கு நாங்கள் புரிய வைத்தோமா? நோன்பினுடைய ரையானினுடைய வாசலை பற்றி பேசினோமா? ரமதான் மாதத்தினுடைய சிறப்புகளை குழந்தைக்கு சொன்னோமா? இல்லை. குழந்தை பார்த்தது. உம்மா நோன்பு வைக்கிறாள், அப்படியானால் நோன்பு பெருமதியானது, நோன்பு முக்கியமானது, நானும் அந்த நோன்பை வைப்பேன். நாம் தொழுகைக்காக முசல்லா விரிக்கும் பொழுது நாம் நமது குழந்தையை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நமது பக்கத்தில் குழந்தைகள் தாராளமாக நின்று தொழுவார்கள். காரணம், தொழுகையினுடைய சிறப்புகளை சொன்னோமா? தொழுகையினுடைய வக்தினுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டதா? ஃபஜ்ரினுடைய தொழுகை தொழுதால் இவ்வளவு சிறப்பு என்று குழந்தைக்கு யாராவது பாடம் நடத்தினார்களா? இல்லை. நாம் செய்வதை பார்க்கிறார்கள். நமது பிம்பங்கள் நம்முடைய குழந்தைகள், நமது நகல்கள் நம்முடைய குழந்தைகள், நமது நிழல்கள் நம்முடைய குழந்தைகள். நாம் செய்வதை அவர்கள் மிக தெளிவாக செய்வார்கள். முதன்மையாக என் அன்பு சகோதரி, இஸ்லாமிய இளைஞர்களுக்கான தீர்வு காலத்தின் கட்டாயம் என்று சொன்னால் நம்முடைய வீடுகளில் இருந்து அந்த தீர்வு ஆரம்பிக்கப்பட வேண்டும். கணவனும் மனைவியும் அமர வேண்டும். நமக்கான ஒரு மகள் இருக்கிறார், நமக்கான மகன்கள் வளர்ந்து விட்டார்கள். நாம் அவர்களுக்கு முன்னால் ஒழுக்கமாக நடக்க வேண்டும். நம்முடைய பேச்சுகள், நீங்கள் குர்ஆனை எடுத்து பாருங்கள். மகனே என்று அழைப்பதற்கு அரபியில் யா பனி, என்னுடைய மகனே, யா பனி ஆதம், யா பனி இஸ்ராயில். என் அன்பு சகோதரியே, குர்ஆன்ல நீங்க படிச்சீங்கன்னா அல்லாஹ்வே சொல்வான் பாருங்க, ஆதமின் மகனே, இஸ்ரவேலர்களின் மகனே அப்படின்னு அல்லாஹ் சொல்வான். ஆனா அதே குர்ஆன்ல வாப்பா தனது மகனை அழைத்த பல்வேறு நிகழ்வுகள் குர்ஆனில் இருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தந்தை யாக்கூப், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இஸ்மாயிலினுடைய தந்தை, இஸ்ஹாக்கினுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகனை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழைத்த முறைகள் இங்கெல்லாம் எப்படி அழைப்பார்கள் தெரியுமா? எனது மகனே என்று கூட அழைக்கவில்லை. யா பனி என்றால் எனது மகனே. ஆனா எங்கெல்லாம் நீங்க குர்ஆனை பாருங்க, ஒரு தந்தை தனது மகனை லுக்மான் அழைப்பார் அல்லவா, யா புனைய. குர்ஆனில் அல்லாஹ் அழைக்கக்கூடிய அந்த இடங்களை எல்லாம் நீங்கள் பாருங்கள். மகன் தந்தை மகனை கூப்பிடக்கூடிய அந்த முறை, தாய் மகனை கூப்பிடக்கூடிய அந்த முறை
எப்படி இருக்கும் என்று சொன்னால், எனது மகனே என்று அழைக்க மாட்டார்கள், யா புனைய, என்னுடைய செல்ல தங்கமே, என்னுடைய பாசமே, என்னுடைய உலகமே, என்னுடைய சின்ன மகனே, என்னுடைய ஈரக்குலையை. இப்படித்தான். அல்லாஹு அக்பர். அவ்வளவு அர்த்தங்களை சுமந்தது அந்த யா புனைய. அந்த வார்த்தையும் கூட குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். என்னுடைய தாய் என்னை அழைக்கக்கூடிய அந்த முறை, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் தனது மகனை எப்படி அழைப்பார்கள்? யா புனை, என்னுடைய செல்ல மகனே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் இப்னு மாலிக், அனஸினுடைய பெயர் அனஸ், ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அழைப்பது எப்படி தெரியுமா? யா உனைஸ் என்றுதான் அல்லாஹ்வின் தூதர். அந்த அன்பை, அந்த பாசத்தை அல்லாஹ்வின் தூதர் குடும்ப ரீதியாக வெளிக்காட்டி இருக்கிறார்கள். அதனால் முதன்மையாக இளைஞர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு என்று சொன்னால் குடும்பங்கள் சீர்திருத்தம் அடைய வேண்டும். எப்பொழுது ஒரு தாய் சீர்திருத்தம் அடைவாரோ, எப்பொழுது ஒரு தந்தை சீர்திருத்தம் அடைவாரோ, எப்பொழுது ஒரு குடும்பத்தில் ஒழுக்கங்கள், பண்பாடுகள், பேச்சு ரீதியாக, நடத்தை ரீதியாக, குர்ஆனாக, சுன்னாவாக மலர ஆரம்பிக்குமோ, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாலிபன் சிறந்த வாலிபனாக இன்ஷா அல்லாஹ் மலர முடியும்.